தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதரங்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் முகமலர்ச்சியோடு வாழ இன்றைய வார்த்தை நம்மை அழைக்கிறது. முகமலர்ச்சி என்பது அகத்திலிருந்து உருவாக வேண்டியிருக்கிறது. ஒரு புறத்தே வருகிற ஒரு தற்காலிக மகிழ்ச்சி அல்ல, மாறாக ஒரு நிரந்தரமான ஒரு அகரீதியான விடுதலையின் வெளிப்பாடாக அந்த முகமலர்ச்சி எமக்குள்ளே ஏற்பட இன்றைய நாளிலே நாங்கள் இந்த பலி வழியாக மன்றாடுவோம். இன்றைய இந்த பலியிலே 20ஆம் ஆண்டு நிறைவிலே லாசிங்டன் லாய்ஸினுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மேலும் பத்திநாதர் மரியதாஸ், ராபர்ட் நியூமன் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த பலியிலே மன்றாடிக்கொள்வோம். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகிறேன். கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமதருளுதவியை கனிவுடன் என்றும் எங்களுக்கு அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். நீங்கள் எல்லா வகையிலும் செல்வர்களாகி
வல்லன்மை மிகுந்தவர்களாய் விளங்குவீர்கள். இவ்வாறு எங்கள் பணி வழியாய் பலர் கடவுளுக்கு நன்றி செலுத்துவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பதிலாக ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். 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 அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மையுள்ளவர்களிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராயிருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈர்ந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 வசனங்கள் 1 முதல் 16, 16 முதல் 18 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளில் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களில் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பிருக்கும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாயிருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பிருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பிருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள்.
அப்பொழுது நீங்கள் நோன்பிருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாக இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே. இயேசுவிலே அன்பார்ந்த சகோதரங்களே, இப்போ எங்களுடைய கரங்களில் பலருடைய கரங்களிலே கைத்தொலைபேசி இருக்கிறது. அதில் நாங்கள் புகைப்படம் எடுப்பது உண்டு. அதுவும் செல்ஃபி படம் அல்லது குரூப்பி படங்கள் எடுக்கிற பொழுது அந்த செல்ஃபி அல்லது குரூப்பி எடுக்கிற வேளையில் எங்களுடைய அந்த சிரிப்பு ஒரு தனித்துவமான சிரிப்பாக இருக்கிறது. அதை செல்ஃபி சிரிப்பு என்றும் இப்பொழுது நாங்கள் அதை பெயரிடலாம் போல் தெரிகிறது. ஒரு உலகளாவிய ரீதியிலே அந்த செல்ஃபி எடுக்கிற அத்தனை பேருடைய சிரிப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பது போல தெரிகிறது. அவர்கள் முகமலர்ச்சியோடு இருப்பது போல் அங்கு அவதானிக்க முடிகிறது. ஃபோட்டோ எடுக்கிற பொழுது வருகிற முகமலர்ச்சியை பற்றி இங்கு ஆண்டவருடைய வார்த்தை பேசவில்லை. மாறாக ஒரு உள்ளார்ந்த விடுதலையில் வருகிற முகமலர்ச்சியை பற்றியே இன்றைய வார்த்தைகள் நம்மோடு பேசுகிறது. பவுலடிகளார் கொரிந்திய மக்களுக்கு எழுதுகிறது 2வது திருமுகத்தில் இருந்து இன்றைய முதல் வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிறோம், முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். நாங்கள் கொடுக்கிறோம், அதை எவ்வாறு கொடுக்கிறோம்? ஒரு கட்டாயத்துக்காக எங்களுடைய கடமைகளை, எங்களுடைய விடயங்களை, ஆற்றல்கள், திறமைகளை, எங்களுடைய நேரங்களை கொடுக்கிறோமா? இல்லை என்றால் அதை ஒரு விடுதலையில் ஒரு முகமலர்ச்சியோடு நாங்கள் கொடுக்கிறோமா என்பதை இன்றைய நாள் நம்மை ஒவ்வொருவரையும் சிந்திக்க அழைக்கிறது. நாங்கள் முகமலர்ச்சியோடு கொடுக்க வேண்டுமாக இருந்தால் இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிற அந்த 3 விடயங்களையும் நாங்கள் கடைப்பிடிப்போமாக இருந்தால் அந்த முகமலர்ச்சி எமக்குள்ளே உருவாகிறது. அது எவ்வாறு உருவாகிறது என்றால் வெளிவேடமற்ற ஒரு நேர்மையான அந்த வாழ்க்கை முறை. நாங்கள் தர்மம் செய்கிற பொழுது நேர்மையாக அந்த தர்மத்தை செய்ய அழைக்கப்படுகிறோம். நேற்றைய தினம் ஒரு சகோதரி வருகை தந்தார். தன்னுடைய கணவன் பிரான்ஸுக்கு சென்றிருக்கிறார். அவருக்கு ஒரு கடிதம் தர சொல்லி. இப்பொழுது நான் கேட்டேன், அவர் இங்கே இருக்க முடியாது என்று சென்றதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? அப்பொழுது அவர் சொன்னார், கணக்க செய்தவர் ஒரு ஃபோட்டோவும் அவர் எடுக்க இல்லை. அவர் தம்பட்டம் அடிக்காதீர்கள் என்பதை அவர் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது தம்பட்டம் அடிக்காதால் அவருடைய விசாவுக்கு என்ன செய்வதென்பது பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஒரு தடவை என்னிடம் ஒரு சகோதரன் கேட்டார், ஃபாதர் எப்போ அடுத்த போராட்டம் இருக்கிறது? நான் வரும்பொழுது சொல்லுகிறேன் என்று. இப்போ போராட்டம் வந்தது. நான் சொன்னேன், நான் அங்கே போகிற பொழுது அவர் முன்னுக்கு நிற்கிறார் கொடியோடு. என்னோட அவ்வளவுக்கு எதியாக ஒரு தமிழ் தேசிய உணர்வு எனக்குள்ளே வந்துட்டுதா ஏண்டா பார்த்தா 1 மாதத்துக்கு பிறகு அவர் லண்டனில் இருந்து, ஃபாதர் நான் லண்டன் வந்துட்டேன், எனக்கு ஒரு கடிதம் தருவீங்களான்னு ஒரு மெசேஜ் போட்டார். அந்த போராட்டம் எதற்காக வந்திருக்கிறார் என்றால், ஏன் முன்னணியில் நின்று கொடி பிடித்திருக்கிறார் என்றால், லண்டன் போகிற பொழுது அந்த விசாவுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக. இப்போ தம்பட்டம் எவ்வளவுக்கு நாங்கள் அடிக்கிறோம் என்பதை இன்றைய அந்த நிலைகளிலே அவதானிக்க முடிகிறது. நாங்கள் வேண்டுதல் செய்கிற பொழுது உள்ளறைக்கு செல்ல அழைக்கப்படுகிறோம். அந்த உள்ளறை 2 பக்கங்களிலே பார்க்கலாம். எங்களுடைய அறைகளை பூட்டி செல்லுதல், எங்களுடைய இதய அறைக்குள்ளே செல்லுதல். அந்த செபம் அர்த்தமுள்ளதாக எப்பொழுது மாறுகிறது என்றால், எங்களுடைய இதய அறைக்குள்ளே நாங்கள் சென்று அங்கு உறைந்திருக்கிற இறைவனை கண்டு அவரோடு உறவு கொள்ளுகிற பொழுது எங்களுடைய செபம் அர்த்தமுள்ளதாக மாறுகிறது, வெளிவேடமற்றதாக போகிறது. நாங்கள் நோன்பிருக்கிற பொழுது மனிதர் பார்க்க வேண்டும் என்றதல்ல, அந்த நோன்பு என்னிடம் இருக்கிற இச்சைகளை அடக்க வல்லதாக இருக்கிறது என்பதற்காக நாங்கள் நோன்பிருக்க அழைக்கப்படுகிறோம். அவை இந்த 3 காரியங்களை நாங்கள் செய்வோமாக இருந்தால் அது இயல்பாகவே நாங்கள் முகமலர்ச்சியோடு கொடுக்கிற, முகமலர்ச்சியோடு வாழுகிற மக்களாக இருப்போம். சில வேளைகள் பலரை நாங்கள் பார்க்கிற பொழுது இவர்கள் அடுத்த வியாகுல மாதாவாக இருப்பார்களோ என்று எண்ண தோன்றுகிறது.
ஆண்டவரங்களை வியாகுல மாதாக்களாக அல்ல, எப்பொழுதும் சிரித்து கொண்டு மகிழ்ச்சியோடு பிறரையும் மகிழ்ச்சிப்படுத்துகிற மக்களாக இருக்க எம்மை அழைப்பதை இன்றைய நாளில் உணர்ந்து கொள்வோம். ஆமீன். எங்களுடைய தேவைகளை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். அருள் வாழ்விலும் உலக வாழ்விலும் செயலாற்றும் நம்பிக்கை கொண்டவராய் வாழ தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் முகமலர்ச்சியின் மக்களாக வாழ நமக்கு அருள் தர வேண்டுகிறோம். அதற்கு வாய்ப்பாக எங்களுடைய தர்மம், சுபம், நோன்பு என்பவற்றை நாங்கள் பயன்படுத்த நமக்கு அருள் தாரும். வெளிவேடக்கார வாழ்வை அல்ல, ஒரு உள்ளார்ந்த விடுதலையின் மக்களாக வாழ நமக்கு கற்றுத்தர வேண்டுகிறோம். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளையும் பாதம் கொண்டு வருகிறோம். மேலும் இப்பள்ளியில் நாங்கள் நினைவு கூறுகிற லாசிங்டன் லாயிஸ், பத்திநாதர் மரியதாஸ், ராபர்ட் நியூமன் இவர்களுக்கான நித்திய இளைப்பாற்றியை வழங்கியருளும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். தந்தையே, ஆண்டவரே, சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது
நன்மைக்காகவும் புனித திருவயணத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருளுமை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கேற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்துரை குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உம்மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமாக்கு ஊழியம் புரிய தகுந்தொழினங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
எழுநின்று விண்ணக தந்தையை நோக்கி எமது கரங்களை விரித்து ஆண்டவரின் ஆட்சியின் மக்களாக வாழ வரம் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறித உலகின் பாவங்களை போக்க வந்த ஆண்டவர் இயேசு. இவருடைய விருந்து களைப்பு பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்திலிருந்து வெளிவர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, திரு உடலும் இரத்தமுமை காத்து எமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக.
நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது இத்திரு உணவு நம்பிக்கையாளரும் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகிறது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது என்றும் தங்குவதாக. இறைவனுக்குரிய மக்களாக வாழ இறை துணையிலே சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.